என்னங்க? கற்பகம், நான் எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எப்படி? எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. நீங்க மயக்கமாய் ரோட்ல கிடந்தீங்களா? ஆனந்திதா உங்களை பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. ஆனந்தி, ஆனந்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. என்னங்க நடந்தது? நல்லதானே இருந்தீங்க? என்னத்த சொல்றதும்மா? என் பிள்ளைங்க ஒத்துமையா இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணேம்மா. அனு, மனு, ஆர்த்தி, ராஜேஷ் எல்லாரையும் வரிசையா பார்த்தேன். எல்லாரும் என்ன உதாசீனப்படுத்திட்டாங்கம்மா. யாருமே என்ன துளி கூட மதிக்கல. இந்த வயசான காலத்துல என்ன மாதிரி ஒரு தகப்ப பிள்ளைங்கிட்ட இருந்து என்னமா எதிர்பார்ப்பேன்? அப்பாங்கிற அன்பு, பரிவு, கொஞ்சம் மரியாதை, இவ்வளவுதானே. ஆனா யாருமே என்ன மதிக்கவோ பாசம் காட்டவோ தயாரா இல்ல. அதுலயும் அந்த ஆதி என்ன பேசின பேச்சிருக்கே, எந்த தகப்பனும் தன் பிள்ளைங்கிட்ட அந்த மாதிரி ஒரு பேச்சு கேட்க கூடாது. ப்ளீஸ் அமைதியா இருங்க. நீங்க இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆக கூடாது. சொல்லு. என்னங்க என்னங்க ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. என்னங்க ஆச்சு? நீங்க இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு இப்பதாங்க தெரியும். தெரிஞ்சதும் பதறி ஓடோடி வந்த. ஆனா நீங்க ஏண்டா இவ வந்தாங்கிற மாதிரி பாக்குறீங்க. இத பாருங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் வாழ்க்கை. நீங்க வேணா முதல் பொண்டாட்டி இரண்டாவது பொண்டாட்டின்னு பிரிச்சு பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாங்க எனக்கு புருஷன். என் தாலிக்கும் என் குங்குமத்துக்கும் சொந்தக்காரரே நீங்க தான். என்ன ஏங்க வேற மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னோட வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே எழுந்துருவேங்க. கோபத்துல உங்க மேல இருக்கிற உரிமையில நான் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருக்கலாம். ஆனா என் மனசுல உங்களுக்கு ரொம்ப உயர்வான இடத்ததா நான் எப்பவுமே கொடுத்திருக்கேன். நீங்க தான் முதல் சம்சாரம் ரெண்டாவது சம்சாரம்னு உங்க மனசுல வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்க.
நீங்க மும்பைக்கு வந்தது, எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தது, எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டப்போ நீங்க அதை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது, என்கிட்ட பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வரதா சொல்லிட்டு இந்த குடும்பத்தையும் ஏமாத்தி இத்தனை பிள்ளைங்களை பெத்ததுக்கு பிறகு இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரெண்டாம் தாரோன்னு தெரிஞ்சதும் என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். இதுல நான் என்னங்க தப்பு பண்ண சொல்லுங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, என்னதான் இருந்தாலும் கற்பகம் தான் என்னோட மனைவின்னு சொன்னீங்க. அப்படி நீங்க சொன்னப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த வித்தியாசம் ஆம்பளைங்களுக்கு தான், பொம்பளைங்களுக்கு இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான் நம்பித்தானே உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட. நான் என்ன தப்பு பண்ண? ஏன் என்ன உதாசீனப்படுத்துறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ண சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ண? அம்மா ஸ்டாப் இட் மை எனஃப். எதுக்கு தேவையில்லாம இவர்கிட்ட கதை பேசி அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க தரத்துக்கும் தகுதிக்கும் இவர்கிட்ட கெஞ்சணும்னு என்ன அவசியம்? முதல்ல அழுகையை நிறுத்துங்கம்மா. பார்க்கணும்னு வந்தீங்கல்ல, போதும் கிளம்புங்க. எதுக்கு தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, வாங்க. உன் அம்மா உங்க அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு தேவையில்லாம தலையிட்டு இருக்க? என்னோட அம்மா யார்கிட்டயும் தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு பிடிக்காது. அவங்க பேசிட்டோம், முதல்ல நீ கிளம்பு. நீ யாருடி என்ன வெளிய போக சொல்றதுக்கு? வெளிய போ ஆதி. நான் வெளிய போக மாட்டேன். ஏய் கைய விடு. கைய விடு. ஏய் கைய விடு. கைய விடு. எதுக்காக என்ன வெளிய கூட்டிட்டு வந்த? பின்ன உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏதாவது பிரச்சனை பண்ணி மறுபடியும் அவர் உடம்புக்கு ஏதாவது ஆவறதுக்கா? என் அம்மா அனாவசியமா யார்கிட்ட கெஞ்சிருதோ இல்ல பணிஞ்சு போறது எனக்கு பிடிக்காது. அது நான் விரும்பல. ஏச்சி, உன் அம்மா மன வேதனையோட ஏன் என்கிட்ட பாரபட்சமா நடந்துக்கிட்டீங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அது நியாயமான கேள்வி தானே? அவங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓஹோ அப்படியா? ஆமா அப்படிதான். அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதும் உனக்கு தகவல் வந்துச்சுல? ஏன் நீ அவரோட பிள்ளை, அவங்க பொண்டாட்டி. உங்க உரிமைகளை மதிச்சுதான் உனக்கு தகவல் வந்துச்சு. ஆனா நீ என்ன பண்ண? அவர் உடல்நிலை மோசமா இருக்கிற விஷயத்த மறைச்சு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் என்ன மனுஷன் நீ? ஏன் இப்படி பண்ண? நான் ஏன் சொல்லங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அது நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். நீ என்னத்த சொல்றது? நானே சொல்றேன். அவர் சொத்துக்கள் எல்லாமே முதல் தாரத்தோட பிள்ளைங்க எங்களுக்கு வந்து சேர்ந்துருன்ற பயம் உனக்கு. அந்த பயத்துல தான் நீ இப்படி கேவலமா அநாகரிகமா நடந்துட்டு இருக்க. ஏய் வேணாம். யார பார்த்து அநாகரிகம்னு சொல்ற? சந்தேகமே இல்ல, உன்னை பார்த்து தான் நான் சொல்றேன். ஃபுல் சூட் போட்டுக்கிட்டு நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசினா அது நாகரிகம் கிடையாது. உண்மையான நாகரிகம் நம்ம செயல்பாடுல இருக்கு, நடந்துக்கிற விதத்துல இருக்கு. நீ நிஜமாவே நாகரிகமானவன்னு நான் ஒத்துக்கணும்னா உன் நடவடிக்கை எல்லாம் மாத்திக்க. நாகரிகமா முதல்ல நடந்து காட்டு. இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றது சத்தியம். எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போன பிறகு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சுய பலத்தோட நாங்க முன்னேறி இருக்கோம். அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் மூத்த தாரத்தோட பிள்ளைங்களான நாங்க எழுதி வாங்கிக்கொன்ற பயத்துல தானே இப்படி நடந்துட்டு இருக்க. இத பார், நாங்க எல்லாரும் மானத்தோட வாழ்றவங்க. உன் சொத்தை பறிச்சுக்கணும்னு நினைக்கிற ஈன ஜென்மங்கள் இல்ல. பயப்படாத, அடுத்தவங்களுக்கும் தொல்லை பண்ணாத.
இதானே போலாமா? வா. சொல்லு விவேக். சார் ஹோட்டல் டோர்மேனை விசாரிச்சதுல அவனும் அதே அடையாளங்களை தான் சார் சொல்றான். குட். அப்போ ஒன்று பண்ண, சொல்லுங்க சார். ஹோட்டலோட பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. இருக்கு சார். அப்படியே போய் சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்க சார். பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன? பின்னாடி போய் பார்க்கலாம். வா. சரி. அங்க ஒரு டோர் இருக்கு பாரு. அப்படி போலாம். சார் நில்லுங்க. எங்க சார் போறீங்க? இது எவரெஸ்ட் ஹால் தானே? எவரெஸ்ட் ஹால் இங்க எதுவும் இல்லையே சார். வேற என்ன ஹால் இருக்கு? கொடை ஹால், மூணாறு ஹால். மூணார் ஹால் தான் போனோம். அதுக்கே இப்படி வந்தீங்க? ரிசப்ஷன் வழியாவே வந்திருக்கலாமே. இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுங்க. போங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க வந்துட்டோம். இப்போ எப்படி இங்க இருந்து? சரி சரி சரி. வந்த வழியாவே திரும்பி லெஃப்ட்ல போனீங்களா லிஃப்ட் இருக்கும். அதுல மேல போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட். வா.
சார் யார் சார் நீங்க எங்க போறீங்க? மூணார் ஹாலுக்கு போகணும். அதுக்கு எதுக்கு மேல வந்தீங்க? கீழே இருக்கு, கீழே போங்க. செகண்ட் ஃப்ளோர் தான். கீழையா? ஆமா கீழே. ஓ ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ. ஓகே. வா. ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்? சாருக்கு ஃபோன் பண்ணு. சார் விவேக் பேசுறேன். சொல்லு விவேக். சார் இந்த ஹோட்டலோட பவர் ரூம் வரைக்கும் வந்தாச்சு, இங்க எதுவும் கிடைக்கலையே. நல்லா சர்ச் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் கிடைக்கும். சார் அப்போ மேல பவர் ரூஃப் இருக்கு, அங்க போய் பார்க்கட்டுமா? ஸ்டெப்ஸ் இருக்கு. அங்க போய் பாருங்க. பார்க்குறேன் சார், நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் இங்க ஒரு சன்கிளாஸ் கிடைச்சிருக்கு சார். குட். அதை எடுத்துட்டு நேரா நம்ம ஆஃபீஸ் வாங்க. ஓகே சார்.